ஹலோ கைஸ், எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நிக்கிதா மறுபடியும் மயங்கி விழுந்துடுறா. சிக் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்னு. அப்போ கார்கி சொல்றா, சிஸ்டர் டயானா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க மேம், என்ன நடந்ததுன்னு எனக்கு உங்களுக்கு தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, நான் நினைக்கிறேன் அது ஹீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ கியாரா சொல்றா, நான் நினைக்கிறேன் நிக்கிதா வந்து வீக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு சிக் ரூம்ல அப்படின்னு சொல்றா. அப்போ ஜோயா சொல்றா, அவ வந்து வீக் ஆகல, அவ ஆப்பிரிக்கன் குழந்தைங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக காலையில எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்றா. கியாரா சொல்றா, அப்ப அவ தூங்கி எந்திரிச்சோனே அங்கேயே போக சொல்லு, காட்டு நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்போ கார்கி சொல்றா, அவளுக்கு பசிக்கல, ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் அன்னைக்கு என்னோட தாலை வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ ஜோயா சொல்றா, எல்லாம் அவனாலதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஆன் கரெக்டா சொன்ன அப்படின்னு சொல்றா. கார்கி யாருன்னு கேட்கும் போது ஜோயா சொல்றா, ஜாய் அப்படின்னு சொல்றா. ஜாய் யாருன்னு கார்கி கேக்குறா. அப்ப வந்து நிக்கிதா சொல்றா, அவன் ஒரு பையன், இந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாமே அவனை ரொம்ப மிஸ் பண்றாங்க, ஏன்னா இது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆச்சு, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து ஒரு பையனை பாக்குறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் வந்தாலே போதும், எல்லாரும் அவனை பார்த்து திரும்பி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹாப்பியா இருக்காங்க. அப்ப கார்கி சொல்றா, எல்லாமே ரைட்டு தான், அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு புரியல, நம்ம சிக் ரூம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேக்குறா. அப்ப வந்து ஜோயா சொல்றா, ஏன்னா அவ வந்து அவனை வெறுக்கிறா, அவன் வேற யாரும் இல்ல, நம்ம கெமிஸ்ட்ரி டீச்சர் லில்லி மேமோட பையன் தான், அவன் வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுங்க வரும்போதெல்லாம் அவ வந்து அவளை பாக்குறதுக்கு ரொம்ப பயப்படுறா, அவளுக்குள்ள என்னமோ நடக்குது, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, அவன் முன்னாடி வந்தாலே தயங்கி போயிடுறா, அவன் முகத்தை பாக்குறதுக்கு கூட கூச்சப்பட்டு மறைஞ்சுக்கிறா, ஒரு சில டைம் பயங்கரமா ஏதோ மேஜிக் உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்கா, ஒரு சில டைம் வந்து மயங்கி விழுந்துடுறா கீழே அப்படின்னு ஜோயா சொல்லும்போது, அப்ப கார்கி சொல்றா, நான் புது பொண்ணுன்னு நினைக்கிறேன், இதை நான் சொல்ல வேண்டிய இடம் இது கிடையாது, ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவ வந்து அந்த பையனை லவ் பண்றா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப வந்து நிக்கிதா சொல்றா, நான் வந்து நிக்கிதா, நீ என்ன சொல்ற, நான் அந்த பையனெல்லாம் லவ் பண்ணவே கிடையாது, அது எப்படி நீ மத்த பொண்ணுங்களை மாதிரி என்னைய கம்பேர் பண்ணலாம், நானும் வந்து லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அப்ப சோயா சொல்றா, கார்கி நீ தப்பா சொல்ற, அவளை எவ்வளவு வெறுக்கிறா தெரியுமா, கோவத்துல பாரு, அவளோட கண்ணை பாரு எவ்வளவு செவக்குது அப்படின்னு சொல்றா. அப்ப கார்கி சொல்றா, கண்ணும் இல்ல மூக்கு தான் வந்து ரெட் கலர் ஆகுது, அவளோட கண்ணை வந்து பிங்க் கலர் ஆகுது, எனக்கு தெரியும், நமக்கு யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிருந்தா நம்ம கண்ணை வந்து பிங்க் கலர்ல மாறும், என்ன நம்புங்க, எனக்கு தெரியும், ஏன் நான் சொல்றத நீயும் நம்ப மாட்டியா அப்படின்னு கேக்குறாவ. அப்பதான் அவ கேக்குறா, ஜாய் ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஸ்கூலுக்கு வருவானா அப்படின்னு கேக்குறா. அப்போ நிக்கிதா சொல்றா, அவனுக்கு சாட்டர்டே வந்து பியானோ லெசன்ஸ் கிடையாது, அதனால இன்னைக்கு இது வந்து மந்த் செகண்ட் சாட்டர்டேவா, ஜாய் வந்து ஒவ்வொரு மந்த்லயும் செகண்ட் சாட்டர்டே வந்து இன்னைக்கு அவன் முடிவெட்ட போவான் கண்டிப்பா, ஆனா எப்படி நிக்கிதா இப்படி சொல்ற கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆன் சொல்றா, அவளுக்கு பீரியட்ஸே இன்னும் வரல, அதுக்குள்ள எப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேக்குறா. அப்ப கார்கி சொல்றா, அது அப்படி இல்ல, அது நடக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து ஜோயா சொல்றா, நான் திங்க் பண்றேன், இவன் நைட் ஃபுல்லா கே ட்ராமா பார்த்ததுனால இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நிக்கிதா சொல்றா, நான் இந்த ஸ்கூலை விட்டு போகலான் இருக்கேன் அப்படிங்கவும் ஜோயா ஏன்னு கேக்குறா. ஆமா, நிக்கிதாக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த ஸ்கூல்ல எல்லாருமே என்ன வந்து கிண்டல் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்போ கார்கி, நிக்கிதாக்கு இன்னொரு வழி இருக்கு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அப்போ நிக்கிதா சொல்றா, ஆமா நீ சொல்ற கரெக்ட் தான், ஆனா என்னால தனியா வந்து ஜாயை வந்து கொல்ல முடியாது, கொண்டுட்டு அவன் பாடியை தனியா இழுத்துட்டு எல்லாம் போக முடியாது, அதனால நான் ஸ்கூலை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ கார்கி சொல்றா, நான் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றத பத்தி பேசுறேன், நீ கிண்டல் பண்றத பத்தி பேசல அப்படின்னு சொல்றா. இப்போதான் ஜாயோட என்ட்ரிய காட்டுறாங்க. அப்ப வந்து கார்கி கேக்குறா, இவன் தான் ஜாயா அப்படிங்கவும், ஆமா அவ சொல்லிட்டு இருக்கும் போது, ரொம்ப சுமார் தான், ஓரளவுக்கு ஓகே தான், ஆவரேஜ் பையன் தான் இவன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜோயா சொல்றான், அவன் ஆவரேஜ் தான், ஆனா அது கேர்ள்ஸ் ஸ்கூலுங்கிறதுனால எல்லாரோட பார்வையும் அவன் மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப கார்கி அவங்க பக்கத்துல தான் வரான் அப்படின்னு சொல்றான். அவன் நேரா ஜோயா கிட்ட வந்து, ஹாய் ஜோயா எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஜாய், நீங்க என்ன பண்ற, வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கிளாஸ் வந்து கீழே தான் நடக்குது அப்படின்னு சொல்லவும், வா வேணா நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன்னு அவ சொல்றா. போன வருஷம் நான் தான் டாப்பர் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப அவன் சொல்றான், ஆமா நானும் மேக்ஸ் அண்ட் ஹிஸ்டரியில வந்து அப்படின்னு சொல்றான். அப்ப ஜோயா சொல்றா, நான் வந்து கிட்ஸ் ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போதே கிட்டத்தட்ட லாஸ்ட் 6 இயர்ஸா நான் தான் வந்து ஃபர்ஸ்டா ஸ்கோர் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவ சோயா சொல்றா. நீ வெறும் 4 தடவை தான் டாப்பர், நீயே சொல்ல 6 பெருசா 4 பெருசா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கார்கி சொல்றா, நான் நினைக்கிறேன் சோயா தான் உன்னோட காம்படிஷன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நிக்கிதா சொல்றா, ஏ பைத்தியம், அவ வந்து ஜாய வெறுக்கிறா அப்படின்னு சொல்றா. அவ வெறுக்கிற மாதிரி எல்லாம் தெரியல, முன்னாடி நீ இப்ப பண்ணல அதே மாதிரிதான் அவளும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கார்கி சொல்றா. அது மட்டும் இல்ல, ஜோயா வந்து புக்ஸ் எதுவும் வேணும்னா மட்டும் ஜாய தேடுவா, மத்தபடி அவளுக்கு லவ் பண்றதுக்குலாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்போ கார்கி சொல்றா, சரி நீ போய் அவங்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றா. இல்ல என்னால முடியாது, ஏன்னா அவன் ஒரு பையன், அதுதான் பிரச்சனை, பேச முடியாது என்னாலன்னு சொல்றா. அப்ப கார்கி கேக்குறா, அவன் தான் பையன் தானே, பையன்கிட்ட தான் பேசணும், இதுல என்ன உனக்கு பேசுறதுக்கு பிரச்சனை, போய் பேசு அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவன் சொல்றா, நீ கோயட்ல இருந்து வந்திருக்க, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்றா. கார்கி ஆன் கிட்ட சொல்றா, நீ போய் லில்லி மேம் கிட்ட ஏதாவது டவுட் கேட்கற மாதிரி போய் பேசு, இவ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணட்டும் ஜாய் கிட்ட பேசுறதுக்காக அப்படின்னு சொல்றா. இப்போ கார்கி வந்து நிக்கிதாவை தள்ளி விட்டுறா, போய் பேசுங்கவும் அவ ஒன்னும் பேசலானா அவன் வந்து ஹாய் அப்படின்னு சொல்றான். அப்போ இவ வேகமா பின்னாடி போயிடா. அந்த நேரத்துக்கு அந்த லில்லி மேம் வராங்க. அப்போ வந்து கார்கி
கார்கி வந்து மேம் இவளுக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்றா. இப்போ ஜாய் வந்து ஜோயா கிட்ட லாஸ்ட் இயர் உனக்கு லக் இருந்தது, அதனால நீ வந்து வின் ஆயிருக்க, ஆனா இந்த வருஷம் எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். நிக்கிதா ஜோயா கிட்ட நீ எதுக்கு அவங்க கிட்ட இவ்வளவு நேரம் பேசுற அப்படின்னு சொல்றா. இங்க வந்து கார்கி கிட்ட லில்லி மேம் சொல்றாங்க நாளைக்கு பேசலாமா டவுட் பத்தி அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேம் இன்னைக்கே தெரிஞ்சாகணும் மேம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவளுக்கு அப்படின்னு சொல்றா. அவ இந்த வருஷம் எப்படியாவது பாஸ் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றா படிக்கிறதுக்காக. அவளோட டவுட்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்போ ஜாய் வந்து ஜோயா கிட்ட சொல்றான் எனக்கு ஒண்ணு தோணுது, நம்ம ஏன் வந்து லாஸ்ட் இயர் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும், இன்னைக்கே இப்ப வந்து டிசைட் பண்ணலாமே யாரு ரெண்டு பேத்துல பெட்டர்னு சொல்லி அப்படின்னு சொல்றான். இப்போ கார்கி வந்து நிக்கிதாக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. எப்பவுமே வந்து லவ்ல வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவளுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரம் கியாரா போய் ஜாயை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு செம கோவம், அவளை எப்படி துரத்தி விட்டுறதுன்னு யோசிச்சுட்டு சிஸ்டர் டயானா வந்து உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்காக கூப்பிட்டாங்கன்னு கேட்கும். எங்களுக்கு தெரியாது சிஸ்டர் உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. இல்ல மானிட்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவளும் மனசு இல்லாம போறா. இங்க வந்து ஜாயும் ஜோயாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல ஜெயிச்சவங்க வந்து தோத்து போனவங்களை வந்து பயங்கரமா இன்சல்ட் பண்ணலாம், அதுக்கு நீயும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க. நம்ம ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுல இருந்து எடுத்து யார் ஈஸியா சால்வ் பண்றாங்கன்னு பார்க்கலாம், இதுக்காக நம்ம காயின்ல வந்து டெய்ல் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டெய்ல் போட்டு பார்த்து ஜோயா தான் வின்னர் ஆகுறா. அவ வந்து கெமிஸ்ட்ரி சொல்றா. ஓ கெமிஸ்ட்ரியா, அது எங்க அம்மா கெமிஸ்ட்ரியில டீச்சர் தானே, எனக்கும் அது ஈஸி தான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ இங்க மேம் வந்து டவுட்ஸ் கேளுன்னு சொல்றாங்க. எனக்கு கெமிஸ்ட்ரியில ஒரு டவுட் மேம், எப்படி ஏசு கிறிஸ்து வாட்டர் ஃபார்முலாவை வைன் ஃபார்முலாவை மாத்தினாரு அப்படின்னு கேக்குறா. இதை நீ எதுக்காக தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு அவங்க கேட்கும்போது எங்க அம்மாவுக்கு வைனை ரொம்ப பிடிக்கும், மணியை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன் அப்படிங்கிறா. இங்க கார்கி நிக்கிதாக்கு செகண்ட் வந்து மேக் ஓவர்னு சொல்லிட்டு இருக்கா. மேக் ஓவர்னா எனக்கு தெரியும், கணத்துல எல்லாம் ஃபிளஷ் யூஸ் பண்ணி மேக்கப் போட்டு எல்லாம் போடுறது தானே. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க நீ இப்படி நைட் எல்லாம் மொபைல் பார்த்தேன்னா சீக்கிரம் வந்து ஸ்பெக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றா. நிக்கிதா நான் சொல்றது நல்லா கேளு, நம்ம பாய்ஸ்க்காக நம்மளை மாத்தக்கூடாது, நீயா இரு, அதுக்காக தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஓகே டன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிக்கிதா ஜோயா கிட்ட போய் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது எப்பவும் போல சண்டை தான் அப்படிங்கவும் என்னதான் இருந்தாலும் ஒன்ன அடிச்சுக்க யாருமே இல்ல, போட்டி போடுறவங்க அவங்களோட டைம் தான் வேஸ்ட் பண்றாங்க அப்படிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப வந்து அவனை ஒரு மிரட்டுறா. ஏய் நான் வந்து ஜோயாட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு கண்ண உருட்டி அங்க இங்கேயும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டுறா. இப்போ அவன் அதுக்கு சாரின்னு சொல்றான். ஓகே குட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா நீ அவனை வந்து வின் பண்ணிரு, அவனை ஒரு வேலை பண்ணிரு, நீ கன்யூ பண்ணு அப்படின்னு சொல்றா. இங்க வந்து மேம் கேக்குறாங்க கிட்ட நீ எதுக்கு என்னோட டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல மேம் நான் ஃபெயிலியர் மேம், அதுதான் ஸ்கூலுக்கே தெரியுமே, இந்த வருஷமாவது நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பா வந்து நீ நல்லா சக்சஸ் ஆக, இப்போது நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நிமிஷம் மேம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிறா. ஆனா இப்போ நீ உன் கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா கம்ஃபர்டபுளா இருக்கிறத நான் பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்றாங்க. மேம் போகாதீங்க நான் சொல்றதை கேளுங்க மேம், அவங்க என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றா. எனது கொடுமைப்படுத்துறாங்களா அப்படின்னு. இல்ல மேம் கொடுமைப்படுத்துறதா சொல்லிட்டே இருக்காங்க மேம், இனிமேல் கொடுமைப்படுத்துவேன்னு சொல்றாங்க மேம் அப்படின்னு சொல்றா. இப்போ மேம் வந்து ஆன் கிட்ட நீ எதுல வந்து ரொம்ப திறமையானவ அப்படின்னு கேட்கும்போது நான் எதுல மேம் திறமையானவன்னு அவ யோசிக்கிறா. இப்போ கார்கி நீ மறந்துரு அப்படின்னு சொல்லவும் இல்ல என்னால முடியாது, நான் எப்பவுமே கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன், எனக்கு பாய்ஸ் கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது, ஆனா நீ லக்கி, நீ கோயட்ல இருந்து வந்திருக்க, அது உண்மை கிடையாது, எனக்கும் அங்க வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்றா. இல்ல நீ போய் சொல்ற, நீ ரொம்ப ஜாலியா இருந்த, உனக்கு நிறைய கிரஷ் எல்லாம் இருந்திருக்கும், இல்ல என்னோட ப்ராப்ளமும் உன்னோட ப்ராப்ளம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கார்கி சொல்றா. உனக்கும் பாய்ஸ் கூட பேச முடியலையான்னு நிக்கிதா கேக்குறா. இல்ல கேர்ள்ஸ் கிட்ட தான் அப்படின்னு சொல்லி கார்கி சொல்றா. ஏன்னா எனக்கு எப்பவும் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க, கேர்ள்ஸ் கிட்ட என்னால பேசும்போது கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடையவே கிடையாது, ஏன் அப்படின்னு அவ கேட்கும்போது ஏன்னா நான் கொஞ்சம் ஹார்ட்டா இருப்பேன் அதனாலதான் அப்படின்னு சொல்றா. அப்புறம் இங்க நீங்க எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க, அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் வேற என்ன சொல்லு அப்படின்னு கேக்குறா. போதும் கம்முன்ற ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றா. அப்புறம் நிக்கிதா சொல்றா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தான் பெஸ்ட், இந்த லவ் எல்லாம் வந்து நிறைய ட்ரபிள்ஸ்ல மாட்டி விட்டுரும், நானும் வந்து சிங்கிளா இருக்கிறதுல தான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டிருக்கேன் பசங்களுக்கும் இந்த மாதிரி சிங்கிளா இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. என்னது அப்படின்னு கேக்குறா கார்கி. இல்ல எனக்கு வந்து லவ் பண்றதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. ஆமா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்கி சிரிக்கிறா அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு. நிக்கிதா சொல்றா எதுல மேம் திறமையானவ,
பண்ணுவ. உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் வந்து ஸ்லோவா இருக்காங்க. அந்த ஸ்லோவா இருக்கிறதுல நானும் ஒரு ஆளு. எனக்கு எதுவுமே புரியல மேம். கெமிஸ்ட்ரி புரியல, பிசிக்ஸ் புரியல, மேக்ஸும் புரியல. ஆனா எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வெளியே ஆக்ட் பண்றேன் மேம். ஆனா எனக்கு புரியவே இல்லை. எப்படி பிப்ரவரி மந்த்துக்கு 28 நாள் இருக்கு, மிச்ச நாள்ல எங்க போச்சுன்னு தெரியல. இப்போ எனக்கு வந்து 15 வயசு தான் ஆகுது. ஒரு மனுஷனுக்கு வந்து சராசரியா 75 வருஷம் வரைக்கும் ஆயுட்காலம் இருக்கு. அப்ப எனக்கு இன்னும் வயசு இருக்குல்ல, நான் கத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை மேம். எனக்கு இன்னும் வயசு இருக்கு. நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்றேன். இப்ப சோயாவும் ஜாயும் வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. ரெண்டு பேருமே சொல்றாங்க, நீ நல்லா விளையாடு, நீ நல்லா விளையாடு, நீ வந்து இதுல பால் போடு, நீ வின் ஆயிருவ அப்படின்னு ஜாய் சொல்றான். நீயும் நல்லா விளையாடுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்கியும் நிக்கிதாவும் வராங்க. ரெண்டு ரிசல்ட் என்ன ஆச்சு, ரெண்டு பேத்துல யார் வின் ஆனீங்க அப்படின்னு கேட்கவும் யாருமே வின் ஆகல. அப்போ நிக்கிதா சொல்றா, அவ உன்னை வெறுக்கிறா, அதனால ஈஸியா உன்னை ஜெயிச்சிருவான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லவும், ஷட்டப் நிக்கிதா அப்படின்னு சொல்றா ஜோயா. இப்போ ஆன் எங்க அப்படின்னு கேட்கவும் ஆனும் வந்துட்டா. ஆன் சாரி ஆன், உன்னை அனுப்பிச்சதுக்கு நான் இவகிட்ட பேசிட்டேன். கடைசியில நிக்கிதாக்கு வந்து ஜாய் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான்னு கார்கி சொல்றா. இந்த ஹாப்பி மூமெண்ட்ல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.